டேய் மச்சான், எங்கடா போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன்டா பக்கத்து தெருவுல கொலை அடிச்சேன்டா நடக்குது. என்னடா சொல்ற? ஆமாடா, சீக்கிரம் வர முடிய போகுது. டேய் சீக்கிரம் நடடா. ஆமா மாதிரி நடக்காத, முடிஞ்சிட போகுது. இல்ல வந்துகிட்டு தானே இருக்கேன். ஆமா, இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பரபரப்பா போறாங்க? டேய் சீம சிரிக்கி, உன்னை என்ன பண்ற பாரு. இன்னைக்கு அடிச்சு குடுமையை பிக்கல என்ன பாரு. வேற ஒன்று விட மாட்டேன்டி. ஆண்டி சூப்பர் ஆண்டி, அட்டிங்க அப்படிதான் கொமட்டில் குத்துங்க ஆண்டி. நீங்களும் தான் அப்படியே வளைச்சு குத்துங்க. என்ன நேற்று சண்டையில ஓம்பரும்போது ஏமாறும்போது அடிச்சு உருண்டுகிட்டாலும்ல தெருவே வேடிக்கை பார்த்துருக்கு. ஈயும் பியுமா இருந்தாலும் இப்ப அடிச்சுக்கிட்டாலும் நல்லா சொன்னா போ, உண்மைதான். மச்சான் கடைக்கு போயிட்டியா? அப்படியே நான் சொல்றத வாங்கிக்க. 2 கப்பு, ஒரு தண்ணி பாட்டிலு, 2 கூல் ட்ரிங்க்ஸு, சிப்ஸ் வாங்கிக்க. மச்சான் மறந்துடாத, மத்த ஊருக்கு வாங்கிக்க. அதுலயே மாமியா மத்த ஊருக்கான்னு கேட்டு வாங்க மச்சான். வேற எதுவும் கொடுத்துட போறாங்க. வா குளத்த கடையில வந்துருக்கேன். அந்த காலத்துல நான் கம்பு எடுத்து சுத்தினா ஒரு ரூபாய் பக்கத்துல வர முடியாது, தெரியும்ல? ஆமா, நீ மட்டும் தானே சுத்துவ. கம்பு அப்படியே தானே இருக்கும். போலாடே. கடப்பார கணேசன் 501 எழுதியாச்சுன்னு. ஆத்தாடி, என்ன வெறுங்காவல கொடுத்துட்டு ஓடி போய்த்தா? ஐயோ, 500 ரூபாய்க்கு என்னைய தண்டங்கட்ட விட்டானே. என்னைய தோலை உடிச்சு போடுவாங்கடா. எவன் தெரியலையே. டேய் யாரா? அப்பாடி, ஒரு கல்யாணத்துக்கு வந்ததுக்கு கரிசூர் தின்னாச்சு, புதுசு இருப்பும் ஆட்டையை போட்டாச்சு. கடப்பார கணேசனா கொக்கா திரும்பி பார்க்காம ஓடுறா கணேசா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம்னா, வேணாம் சொல்லவே சங்கரமா இருக்கு. படம் பேரை வச்சிருக்காங்க எட்டனா கூடுன்னு. இவங்கள்ட்ட 100 ரூபா கொடுத்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு அதே 100 ரூபாய் கடையில கொடுத்து ஒரு கட்டிங் எடுத்து படுத்துடலாம். கொஞ்ச நேரம் காலை நீட்டு அப்படானும் குழந்துட்டேன். உடனே போய் குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வாங்கிட்டாங்க. கருமம் கருமம், என்னென்ன புறானே போய் சொல்லுவியா? ஆனா அவளா வச்சிருக்கேங்கிறா, அவளா இவ்வளோ வச்சிருக்கேங்கிறா. சை, ஆத்தாடி என்ன சொட்டு சொட்டா வருது. தண்ணி இன்னும் வச்சா